எங்களுக்கும் காலம் வரும்ன்ற ஒரு தலைப்பில் பேச வந்திருக்கிற நான் ஒரு காலத்தில் கடைசி வரிசையில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், எந்த இடத்துலையும் பேச துணிச்சல் இல்லாமல், எப்போதும் தலையை தாழ்த்தி கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்த ஒருவன் தான் உங்கள் முன்னால் எங்களுக்கும் காலம் வரும்னு பேச வந்திருக்கிறேன். இங்கே நிறைய குழந்தைகள், தம்பி தங்கைகள்லாம் வரும்போது ஆசையை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, கை கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கேமரா, ஃபோன்லேயே செல்ஃபோன்லேயே கேமரா வந்துருச்சு. நான் படித்த காலகட்டத்தில் இவ்வளவு விஞ்ஞானம் வளரவில்லை. சொல்லப்போனால் சைக்கிள் எடுத்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஓட்டி ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது, கம்ப்யூட்டர் சென்டர்னு. இப்போ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, டைனோசர் முட்டை மாதிரி. அங்கே போய் 12ஆம் வகுப்பு நான் பாஸ் ஆயிடுவேனா என்று மனதிற்குள் வேண்டி என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நான் மார்க் வாங்கி பார்த்தேன். இப்போல்லாம் 500 மார்க் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைகளாம், இல்லையா? பொது தேர்வு நான் படித்தப்பெல்லாம் 1200 மார்க் எழுதினேன். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் 200 மார்க்கு. நான் அந்த பிரிண்ட் அவுட் வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு மேக்ஸில் பாஸான்னு பார்த்தேன். எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது, தகராறு. ஆங்கிலம் அதை விட தகராறு. 200க்கு 70 மார்க் வாங்கினா பாஸு. நான் அந்த மார்க் ஷீட் அப்படி பிரிண்ட் அவுட்டை எடுத்த உடனே பார்த்தேன் 92 மார்க், ஜஸ்ட்டு பாஸு. ஆஹா, குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னா அந்த மார்க் ஷீட்டை நாளாக மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். என் வீட்டு பக்கத்தில் என் கூடவே +2 படித்த பையன், என்னுடைய 6 நண்பன் சதீஷ், அவர் வந்து வாசலில் முட்டி போட்டிருக்காரு. பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா ஏன் மச்சான் முட்டி போட்டிருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லைடா மேக்ஸில் மார்க் கம்மினே எங்கள் அப்பா தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு. எவ்வளோடா மார்க்குன்னு அவன் சொன்னான் 192ன்னா. நான் வெறும் 92, எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அது நேராக உள்ளே போனேன், மார்க் ஷீட்டை வச்சுட்டேன். எங்கள் அம்மா எடுத்து பிரட்டி பார்த்தாங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு ஓரமாக வழக்கம் போல் தலையை தாழ்த்து அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். அது ஏன் பேச்சாளர்கள் பேசுகிற போது தாயை குறித்து, தமிழை குறித்து, அந்த பெண்களை குறித்து பொறுமையாக பேசுகிறோம் தெரியுமா? என்னுடைய கேவலமான கேடுகட்ட பார்க்கவே முடியாத ஒரு மோசமான +2 மார்க் ஷீட்டை பார்த்து எங்கள் அம்மா சொன்னாங்க, உர்ரா நீ நல்லா தான் எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரில விடு அப்படின்னாங்க. தாய் பாசம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதுதான் எனக்கு நெஞ்சுலேயே வந்துருச்சு. கண்ணு நீ வேணா ரீவல்யூஷன் போடுறியான்னாங்க. ஐயோ, எழுதுன எனக்கு தெரியும் 60 மார்க்குக்கு தான் எழுதுனேன். 5 மார்க் 10 மார்க் போடலாங்க, யாரும் 32 மார்க் அதிகமாக போட்டு பாஸ் ஆக்கி விட்டுருக்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா 12 வருஷம் நீ போட்டு கொடுத்த போஸ்ட்டு பூனிவிட்டாலாம் குடிச்சு காலையில் எழுந்து 7 டியூஷன் சென்டர் போய் கஷ்டப்பட்டு 12 வருஷம் எழுதி வராத மார்க்கு 500 ரூபா ரீவேல்யூஷன் வந்தால் நம்ம பரம்பரைக்கு அசிங்கமா வேண்டாம் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா அவங்க வந்து ஆர்மிக்காரர் பொண்ணு, ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. மெட்ராஸில் ஆட்டோக்காரர் கூட சண்டே தான் வந்துருச்சுன்னா ஆட்டோ ஒத்தகையில் அப்படி தூக்கிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் லேடி அவங்க. அவங்க சொன்னா, உர்ரா என்னன்னாலும் பார்த்துக்கலாம், இந்த மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்கிடுவோம், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றா எவ்வளோ ஆகுன்னு சொல்லு, இந்த இஸ்ரோவில் சீட்டு வாங்கலாமா, நாசாவில் சீட்டுனா எவ்வளோ. எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா என்னையே பார்த்தார், தனியாக கூப்பிட்டார். அவர் சொன்னார், மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அம்மா ஏதோ ஆசையில் சொல்லுது, உனக்கு படிப்புலாம் வராது, நீ ஏதோ சுயதொழில் பண்ணு, இல்லை BA தமிழ் அப்படியே தான் போய்க்க, உனக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா அற்புதமான ஒரு அறிவுரையை சொன்னார். ஆனால் அந்த வயசு நான் கேட்கல. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீன். எங்கள் அப்பா கிட்ட சபதம் போட்டு வீட்டில் இருந்த மொத்த காசையும் கொண்டு போய் சென்னைக்கு மிக அருகில் ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். பொறியியல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நான் பேசுகிறேனே, இந்த ஒளி வாங்கி, இந்த அலங்கார விளக்கு, இந்த மேடை, இந்த அக்கோஸ்டிக்ஸ், இந்த கேமரா சாதனங்கள், இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த கம்யூனிகேஷன், இதை ஊடகங்கள் பார்க்க போகிற இதற்கு காரணமாக சேட்டலைட் சாஃப்ட்வேர், இதையெல்லாம் கண்டுபிடிப்பது பொறியியல் கல்வி. எல்லாரும் காலேஜில் சேர்ந்தா 2வது வருஷத்தில் 3வது வருஷத்தில் எதையாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கல்லூரி சேர்ந்த ஒரே வாரத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கைத்தட்ட மாட்டீங்களா? காலேஜ் சேர்ந்த ஒரே வாரத்தில் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இன்னும் ஒரு 100 பக்கம் இருக்கும் ஒரு புத்தகம். எப்படியாவது படித்து மார்க் வாங்கி பாஸ் ஆகலான்னு போன உடனே வாரம் ஒரு புக்கு கொடுத்தாங்க, அதே 100 பக்கம். ஆஹா சூப்பர்ரா, 4 வருஷத்தில் 100 பக்கம் படிச்சலான்னு வாங்கினா என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனாயிரம் பக்கம் இருக்குங்கிறதுக்கு 300 பக்கம். அடுத்த வாரம் புக்கு கொடுத்தாங்க, என்னன்னா தலையான சைஸில் ஒன்று தடி புத்தகம். திறந்து பார்த்தா பூரா கணக்கு, ஒன்றும் புரியலை. எனது வாழ்க்கையினுடைய மொத்த பணத்தை, எங்கள் பரம்பரையினுடைய மொத்த சமைப்பையும் கொண்டு போய் கல்லூரியில் கட்டிட்டேன். என்ன பண்ணுவேன் ஒன்றுமே தெரில. என் கூட படிக்கிற பயலங்கள்லாம் பயங்கரமாக படிப்பாங்க, 100க்கு 100 வாங்குறது, 200க்கு 200 வாங்குறது, வெக்கமே இல்லாமல் அவ்வளோ மார்க் வாங்குவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. முட்டை அதிகபட்சம் 2, அந்த 2மே கருணை கோட்டால வாங்குறது, என்னமோ எழுதியிருக்கான் அப்படின்னு போடுறது. என் வாழ்க்கையினுடைய மிக மோசமான காலகட்டம் நண்பர்களே. அந்த ஓராண்டு காலம் இருக்க பாருங்க, அந்த கருத்த மேனியும் வியர்வை வடிகிற நெற்றியோடும் கையில் சுத்தமாக காசு இல்லாமல்
ஒரே ஒரு பேண்ட்டு 2 சட்டையை மாற்றி மாற்றி போட்டு ஒரே ஒரு ஷூ வச்சுக்கிட்டு அந்த ஓராண்டு காலம் அந்த பொறியியல் கல்லூரியில் நான் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்க. ஆனால் ஒரு நாள் வரும், எங்களுக்கும் காலம் வரும், வாழ்க்கை மாறும். நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நாள் வந்தது. அந்த நாளுக்கு பேர் தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், கல்லூரி கலை விழா. இப்போ இந்த இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுவாங்க. அங்கே போனால் கவிதை போட்டி நடக்கும், பேச்சு போட்டி நடக்கும், ஓவிய போட்டி நடக்கும், தனித்திறமையை காட்டலாம். நம்ம தான் பள்ளிக்கூடத்துலேருந்து பேச்சு போட்டியெல்லாம் பேசியிருக்கோமே. நாம் ஒரு 10 பேர் வருவாங்க, சத்தமாக நல்ல கருத்துக்களை பேசினா பரிசு வாங்கிறான். ஆசையாக ஓடி போய் பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து 62 பேர் வந்திருந்தாங்க. இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, கவிதை போட்டிக்கு வருவானுங்க, ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. நான் என்னைக்காவது படிக்க வந்திருக்கேனா? இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன தலைப்பு கொடுத்தாலும் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசலாம். ஏன்னா கல்லூரி காலங்களில் அவர் மிகப்பெரிய கதாநாயக பிம்பம். எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, டோக்கன் நம்பர் 42. அதான் எனக்கு முன்னாடி 41 பேர் பேச போகிறாங்க. நான் அப்படியே ஆசையாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி பேசின 41 பேரும் அப்துல் கலாம் பற்றியே பேசினாங்க. எனக்கு எப்பேற்பட்ட சோதனை பாருங்கள். அதாவது இதுக்கப்புறம் அப்துல் கலாமே உண்மையாக மறுஜன்மம் எடுத்துகிட்டு வந்தாலும் அவருக்கு பேச பாயிண்ட் இல்லை. அதே மாதிரி பேச்சாளர்கள் மேலே வந்த உடனே அப்படி வெள்ளந்தியே இல்லையுமே அப்படி பேச மாட்டாங்க. அப்படி ஜட்ஜெல்லாம் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தாமரை போல் இருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் எனக்கு கத்தி முன்வரிசையில் இருக்கவங்களாம் முகத்தை தொடச்சி குற்றாலம் பார்டரில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக கத்துவாங்க. நமக்கு அது வராது. என்னுடைய டேர்ன் வந்தது. நான் மேலே ஏறுறேன். நான் என்ன பண்ணேன், வேகமாக என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை கலாமில் இருந்து காந்திக்கு மாற்றிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம், நல்ல மனுஷன். அண்ணன் பேசும்போது கூட சுட்டி காமிச்சார் பாருங்க. நான் மேலே ஏறுறேன். அப்படியே களைத்து போன நடுவர்கள், அப்படியே ரொம்ப டயர்டான அந்த மாணவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. நான் மேலே ஏற முடிவு பண்ணிட்டேன், வேறு எதையாவது வித்தியாசமாக க்ரியேட்டிவாக ஆரம்பிக்கணும், எல்லாரையும் மாதிரி கத்தக்கூடாது. நான் இப்படி ஆரம்பித்தேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜெல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூஸு? தம்பி இது பேச்சு போட்டி, பேசுவங்கயா பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்த இந்திய இளைஞனின் கண்களில் கனவு இருந்தது. அவர் கைகளில் முதல் வகுப்பிற்கான பயணச்சீட்டு இருந்தது. கையில் பயணச்சீட்டு இருந்த போதும், அவர் பையில் பணம் இருந்த போதும், அவர் மேனி கருப்பாக இருந்தது என்ற ஒரே காரணத்தால் தென்னாப்பிரிக்கா ரயில் நிலையத்தில் அவர் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தி. அப்படி ஆரம்பிச்சேன். உடனே கைத்தட்டல். இதே மாதிரி தான் கைத்தட்டாங்க. அந்த நொடி கண்டுபிடிச்சேன், இந்த உலகத்தில் வாயால் வடை சுட்டு பொழைச்சிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், குரானாலஜிக்கல் ஆர்டரில் சொல்கிறது ஒரு முறை. அப்படியே சொல்லிக்கிட்டு வரேன். தென்னாப்பிரிக்கா தில்லையாடி வள்ளிமையை சந்திக்கிறார். சுதந்திர தாகம் விதை இந்தியாவுக்கு வராரு. பண்டிதர் நேரு, அண்ணல் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், வட்டமேசை மாநாடு, 47 சுதந்திரம் கிடைச்ச கதையை சொல்லி அப்போதும் அவர் எப்படி சலனப்படாமல் இருந்தார் என்பதை சொல்லி எல்லாரும் அப்படி உத்து பார்க்குறாங்க, சிலிர்த்து பார்க்குறாங்க. நான் முடிவு பண்ணிட்ட முதல் பரிசு ஜெயிக்க போறேன்டா, வாழ்க்கையினுடைய கடைசி வாய்ப்பு, நான் என்னை நிரூபிக்க போறேன். அப்படிப்பட்ட உத்தமர் ஃபினிஷிங்க்கு வரேன். மனிதருள் மாமனிதர் மகாத்மா காந்தி 48ஆம் ஆண்டு தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. முடிவு பண்ணிட்ட முதல் பரிசு நமக்கு தான். அவர் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிற போது அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு டக்குன்னு எனக்கு கோட்ஸே பேரு மறந்து போச்சு. எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. துப்பாக்கியை தூக்கி கொண்டு கோட்ஸே வாயில வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்து என் வாத்தியாரு சுடுடா சுடுன்றாரு. நான் இப்படியே நிற்கிறேன், வாயில் வர திக்கிருச்சு. நம்ம எதையா மறந்தோம்னா லேசாக கண்ணை மூடி யோசிப்போம்ல பரீட்சையெல்லாம். இப்படி லேசாக கண்ணை மூடுறேன் அப்படின்றேன். என் ஒரு சைடு மூளை சொல்லுது, டே கொன்னவன் பேர் கோலை தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு மூளை கேட்குது, சரிடா கொன்னவன் பேர் கோலை ஸ்டார்ட் ஆகும்னா கொண்டது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா தெரியலையே. கோட்ஸே வாயில் வரல. துப்பாக்கியை தூக்கி கொண்டு எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க முடியும்? கை வலிக்குது, கண்ணு கலங்குது, வேர்த்து கொட்டுது, அவமானமாக இருக்குது. அந்த வகுப்பறையில் மாணவிகள் வேற என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கூடுதல் அவமானமாக இருந்தது. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே. 17 வயசு இருக்கும் அப்போ எனக்கு. அங்கேருந்து குடு 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 குடுன்னு இறங்கினேன். யாருமே கை தட்டல. அந்த 17 வயசில் வரக்கூடிய மன அழுத்தம், எல்லோரும் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு, ஒரு டிப்ரெஷனில் எடுக்கக்கூடிய தவறான முடிவு. என் காலேஜுக்கு பின்னாடி ஒரு பாழுங்கிணறு இருக்குது. ஓடுறேன், குடு 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 குடுன்னு ஓடுறேன். அந்த அந்த மன அழுத்தம், அந்த வயசு அப்படி ஓடி என் காலேஜுக்கு பின்னாடி இருந்த அந்த பாழுங்கிணத்தை தாண்டி காலேஜ் கேன்டீனுக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். அந்த வயசு போச்சு. கடைசி சோனமுத்தா எதுவும் போச்சா? போட்டி முடிந்தது. நடுவர்கள் முடிவுகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
அதை ஸ்பீக்கரில் நான் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நல்ல நடுவர்கள் அன்று வந்தவர்கள் எல்லோரும் நன்றாக பேசினீர்கள். மாணவிகள் குறிப்பாக நன்றாக பேசினார்கள். நாளிதழ்கள் ஏன் படிக்க வேண்டும், செய்தித்தாள்கள் ஏன் படிக்க வேண்டும், ஜட்ஜு சொல்லிக்கிட்டே வந்து எல்லாரும் நல்லா பேசிட்டீங்க. அதில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பற்றி வித்தியாசமாக ஆரம்பித்து குரானாலஜிக்கல் ஆர்டரில் கட 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 கடன்னு காந்தியை பற்றி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனான் பாருங்க. அவனுக்கு தான் பரிசுட்டாங்க. நான் அதிர்ச்சியில் அந்த பப்ஸ் அப்படியே முழுங்கிட்டேன். ஒரு அம்மா அருமையாக வரவேற்பு தந்தாங்க. அது மாதிரி தான் மேடையில் ஒரு மேடம் கத்துறாங்க, ராஜ்மோகன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும், உடனடியாக வரவும், முதலாம் ஆண்டு மாணவர் ராஜ்மோகன் வரவும். இருங்கங்க, நானே பப்ஸை முழுங்கிக்கிட்டு இருக்கேன். தொடச்சி நெஞ்ச வாயெல்லாம் தொடச்சி மேலே ஓடுறேன். குடு 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 மேலே ஓடி கையெல்லாம் கொடுக்குறாங்க, பரிசுலாம் கொடுக்குறாங்க. அப்பவும் என் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து அந்த ஜட்ஜு கேட்டார், தம்பி அதான் பரிசு வாங்கிட்டு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்னேன், ஐயா தொண்டை அடைக்குதுயா. அவர் ஏன்பா காந்தி அப்போ செத்த துக்கம் இன்னுமாப்பா அவன் தொண்டை அடைக்குது? பெரிய காந்தியவாதியாக இருப்பிய புள்ளிய நீ. நண்பர்களே, அந்த மேடை தான் நான் கீழிருந்து பார்த்து கொண்டிருந்த ராஜ்மோகன். 17 ஆண்டு காலம் கீழிருந்து பார்த்த ராஜ்மோகன் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி கீழே பார்த்து முதல் கைத்தட்டல் வாங்கிய போது நான் மீண்டும் பிறந்தேன், எனக்கு ஒரு காலம் வரும் என்பதை முதல் முறையாக நான் நம்பினேன். அடுத்த நான் கல்லூரியில் நடந்து போகிறேன். என்னுடைய சீனியர்லாம் என்னை பார்த்து பேசிக்கிறாங்க, அக்காங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த பையன் தாண்டி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு பயங்கரமாக பேசினானா. நாம் உடனே மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஹாய் யா ஸ்மி அப்படின்ட்டு. வெறும் வெட்டி அரட்டைகளை நான் அப்படியே கத்தரித்து தூக்கி வீசி விட்டேன். விளையாட்டு மைதானங்களை சுற்றி கொண்டிருப்பதை நான் அப்படியே நிறுத்தி விட்டேன். எனக்கு எது வராது? கணக்கு பாடம் வராது, ஆங்கிலம் தகராறு. என்ன வரும்? தமிழ் வரும்ல. எனது கல்லூரியினுடைய நூலகத்தை நான் படையெடுக்க ஆரம்பித்தேன். சிறிய அந்த தங்கமலர், சிறுவர் மலர், அதிலிருந்து படிக்க ஆரம்பித்தேன். குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன். வியாழக்கிழமை ஆனால் விகடன் கிழமை ஜுரம் வந்ததை போல் முதல்ல போய் அந்த ஆனந்த விகடன் வாங்கி படிச்சிடணும். அதில் வரக்கூடிய கவிதைகளை படிச்சிடணும், அதில் வரக்கூடிய உலக சினிமா தொடரை படிச்சிடணும். படித்ததை போய் பல நண்பர்களுக்கு சொல்லணும். சுஜாதாவை படிக்க ஆரம்பித்த விஞ்ஞான அறிமுகம் அதிகமானது. ஒரு பொறியியல் கல்லூரிக்குள்ளார ஒரு தமிழ் ஆர்வம் எனக்கு ஏற்பட தொடங்கியது. தமிழ் கிளாசிக்ஸ் வர புதுமை பித்தன், மௌனி, கூப்பாரா, கீரா, பூமணி, சுந்தர் ராமசாமி, இந்திரா பார்த்த சாரதி, சமகால தற்கால எழுத்து. வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது என்று தற்கொலை விளிம்பில் இருந்த ராஜ்மோகனை தமிழ் எழுத்துக்கு தான் அப்படியே ஆட்காட்டி விரலை பிடித்து பிழைக்க வைத்து மேல் நோக்கி இழுத்து விட்டார். அந்த தருணத்தில் தான் அம்மா சொன்ன மாதிரி தமிழ் பேச்செங்கள் மூச்சு விஜய் தொலைக்காட்சியில் வந்தது. ஆசையாக ஓடோடி போய் கலந்துக்கிட்டேன். எந்த நம்பிக்கையும் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பெரும் முட்டை, ஒருவேளை முட்டை வியாபாரியாக கூட ஆயிருக்கலாம் நான் வாங்கின முட்டைக்கலாம். ஆனால் ஒரு சிறு பற்றுதல் வந்தது. என்னுடைய கல்லூரி நிர்வாகம் பார்த்தது, இவனுக்கு படிப்பு வரல ஆனால் பேச்சு வருதுன்னு எல்லா போட்டிக்கும் அனுப்பினார்கள். அந்த தமிழ் பேச்சிலும் போய் நான் வாஞ்சியோடு கலந்து கொண்டேன். அங்கே தமிழ்கடல் நெல்லைக்கடல் நடுவராக இருந்தாங்க. இன்று நாடறிந்த நல்ல பேச்சாளர்கள்லாம் அங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் நடுவர்களாக வருவாங்க. அது ஓராண்டு காலம் ஒரு பயிற்சி பட்டறை போல போனது. விடாது வாசிக்க ஆரம்பித்த நண்பர்களே, அணுகுண்டு கூட போடுகிற ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனால் இந்த புத்தகம் இருக்கு பாருங்க, நாம் ஒவ்வொரு முறை புரட்டும் போதெல்லாம் வெடித்து வெடித்து நம்மை உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திர சக்தி இந்த புத்தகத்தின் உள்ளே இருக்கிறது. தொட்டுவிடும் தூரத்தில் உங்களுக்கு புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறதானா இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பதிப்பாளர்கள் படுகிற பாடு இருக்கு பாருங்க. எனக்கு தெரியும் பப்பாசி இல்லை, உண்மையில் சொல்கிறேன். வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மனைவியினுடைய தாலியை அடகு வைத்து அந்த காசில் ஒரு நல்ல புத்தகம் போடக்கூடிய பதிப்பாளர்கள் நம்ம தொட்டுவிட தூரத்தில் இங்கே இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம அரவணைக்கும். என்னை போன்ற எத்தனையோ விளிம்பு நிலைய மாணவர்களை எல்லாம் வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு காரணமாக இருந்தது இந்த புத்தகங்கள் மட்டும்தான். ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு போன வருஷம் இருக்கும், அண்ணன் தொலைக்காட்சியை பற்றிலாம் சொன்னார்ல, அந்த சம்பவம் எனக்கே பெரிய வருத்தம். தொலைக்காட்சியை பற்றி ஒரு செய்தி சேனலில் ஒரு செய்தி போட்டாங்க. பிரபல நடிகை எதிர்பாராத விதமாக அவர்களுடைய கணவர் வந்து இறந்துட்டாங்கங்க. அந்த புறா நிறைய அது முறையாக சரியாக கையாளாததால் புறா எச்சத்தில் நோய் தொற்று உண்டாகி அவர் தவறிட்டார். உங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன். ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. ஆனால் இந்த புறாவை ஹைலைட் பண்ணாங்க பாருங்கள் ஒரு செய்தி சேனலில். எல்லா ஊடகங்களும் அதையே போட்டாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து சென்னையில் பெரிய ஏஏஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸுடைய கோட்ரஸ் பெரும் அதிகாரிகள். அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு விஷயம் விவாதிக்கப்படுது. என்னது? புறாக்களை ஒழிப்பது எப்படி? பட்டாசு கொளுத்தி போடலாமா? ஃபினாயிலை மேலே இருந்து கொட்டலாமா? ஆசிட் அடிக்க ஏதாவது வழிமுறை இருக்கா? புறா பிடிக்கிறவங்களை நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு வர முடியுமா? எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டால் எல்லா நண்பர்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட் என்னன்னா உயிர் பயம். ஐயோ பிள்ளைக்கு எதாயிருமே, குழந்தைக்கு எதாயிருமே, இந்த புறா பார்த்தாலே பயம். ஆனால் அந்த புத்தகங்களை தொடர்ச்சியாக ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு இந்த சமூக உதாரணம். நான் ஓடி போய் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், ஐயா உலகத்திலேயே
மனிதன் முதலில் டொமஸ்டிகேட் வளர்ப்பு பறவையாக மாற்றியது புறாதான். உலகத்தினுடைய முதல் அஞ்சல் நிலையம் புறாக்கள். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சுதந்திரம் கிடைத்த அந்த சுவடுகளின் காலகட்டம் வரைக்கும் இந்திய காவல்துறையில் புறாவுக்குன்னு ஒரு விங்கு இருந்தது. ஒரிசால புறாக்களை காவல்துறையினர் பயன்படுத்தினாங்க. இன்று 2 உலகப் போர்களை செய்து முடித்திருக்கக்கூடிய சர்வ வல்லமை வாய்ந்த வல்லரசு தேசமான அமெரிக்கா 2 லட்சம் புறாக்களை தங்களுடைய இராணுவத்தில் பயன்படுத்துறாங்க. நாம மாடப்புறாவை பத்தி பேசியிருக்கிறோம். நாம எத்தனை புறாக்களை புறாவிடு தூது அப்படின்னு ஒரு இலக்கியம் வச்சிருக்கோம். சங்க இலக்கியம் பேசுது புறாக்களை பத்தி. உலகத்திலேயே வேற எந்த இனத்திற்கும் இல்லாத பெருமை என்ன தெரியுமா? நாம மட்டும்தான் உயிர்மை நேயம் பேசுகிறோம். மனிதனுக்கு காட்டுவது மனித நேயம், மனிதன் எல்லா உயிர்களுக்கும் காட்டுவது உயிர்மை நேயம். தமிழை மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருக்கான். தமிழ் இலக்கியம் மட்டும் தான் அது பண்ணுது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, புறா மட்டும்தான் பாலூட்டும் பறவை. என்னப்பா அது பாலூட்டும் ஒரு பறவை? விஞ்ஞானத்துக்கு விரோதமா இருக்கே. என் வீட்டு பால்கனியில் புறா கூடு கட்டி முட்டை போட்டுது. பால்கனியை நம்ம 1 மாதம் பயன்படுத்த வேண்டாம்ப்பா, வீட்டில் ஒரு முடிவு பண்ணோம். அதுவா அது குஞ்சு பொறிச்சு போகிற வரைக்கும் விட்டுருவோம். நான் அது அப்பப்போ அந்த கண்ணாடி வழியாக எட்டி பார்த்துக்க என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் பார்க்குறேன். அழகால தன்னுடைய குஞ்சு பொறிச்சு குஞ்சுக்கு பால் கொடுக்குது. நான் அதிசயித்து போயிட்டேன். எப்படிப்பா இது? புறா எப்படி ஒரு பறவை இனம், அது ஒரு முட்டையிலிருந்து வரக்கூடியது, அது எப்படி பால் கொடுக்கும்? அது என்ன பண்ணுது? இந்த தானியங்கள்லாம் இருக்குது பாருங்க, இந்த தானியங்கள் அப்படியே புதுசாக இளம் அப்படி சின்ன வயசில் அப்படி வருகிறப்போ அதை எடுத்து வாயால் சவச்சி அதை எச்சிலோடு கலந்து அதை அப்படியே பால் போல் ஆக்கி தனது அழகு குஞ்சுகளுக்கு பாலூட்டும் பறவை என்று பெயர் பெற்ற ஒரே பறவை இந்த புறா மட்டும் தாங்க. சார்லஸ் டார்வின். இங்கே குழந்தைங்கள்லாம் தயவு செய்து போய் கூகுள் பண்ணி பாருங்க. உலகத்தை புரட்டி போட்ட மாமனிதன் சார்லஸ் டார்வின் தன்னுடைய ஒரு புத்தகத்திற்காக 17,000 ஆதாரங்களை தேடி குவித்த மாமனிதன் சார்லஸ் டார்வின் நாய்களை பற்றி ஒரு சாப்டர் தான் எழுதினார். புறாக்களை பற்றி மிக நீண்ட 2 சாப்டர்கள் எழுதினார். நிக்கோலா டெஸ்லா எடிசனுக்கு முன்னால் இந்த உலகத்தை புரட்டி போட வந்த மாபெரும் விஞ்ஞானி. எடிசன் அளவிற்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பயன்படுத்தாததால் சமகாலத்தில் கவனிக்க மறந்து சரித்திரம் போற்றக்கூடிய நிக்கோலா டெஸ்லா லண்டன் பிஜிஎன் கிளப்பில் மெம்பராக இருந்தார். புறாக்களை எழுதுகிற போது என்னுடைய காதலின்னு எழுதுவாருங்க. சிறைக்குள் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் எல்லோரும் படக்கூடிய அந்த மன அழுத்தங்களை சொல்லி ஒரு பெருச்சாலியினுடைய பெரும் கருணையை அற்புதமாக எழுத்தாளர் அண்ணன் சொன்னாரே. இன்று எத்தனையோ தனிமை சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தனிமையை போக்க சிறந்த முறையாக இந்த புறா வளர்ப்ப சொல்றாங்க. நாம மாடப்புறான்னு சொன்னோம். ஏன்? அந்த மாடங்களில் சென்று வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்று மாடங்கள் இல்லை, நாம் அழிச்சிட்டோம். அது என்ன பண்றதுன்னு தெரியாம உயரமான இடங்களை நோக்கி வந்து அமர்கிறது. அப்ப என்ன பண்ணோம்? புறாவை ரேஸ் விட்டுருக்கிறோம். புறாவிடு தூது இலக்கியம் இருந்திருக்கு. அப்ப புறாவினால் தொற்று வராதா? நாம என்ன பண்ணோம்னா 1 மாசத்துக்கு ஒரு முறையாவது அதை சுத்தப்படுத்துறோம், அந்த பகுதியை சுத்தப்படுத்துறோம். கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க அப்பப்ப சுத்தப்படுத்துறாங்களா இல்லையா? அதே போல அதை பராமரிப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த இடத்த கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு விட்டோம்னா போதும், மறுபடியும் அது வரும். அது ஒரு வாடகை தராத ஒரு வாடகைதாரர் தான். அது இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு பொறிச்சிட்டு அது பாட்டு கிளம்பி போயிடும். இப்போ இதை நாம் எப்படி சொல்ல முடியும்னா, எந்த சுயநல நோக்கமும் இல்லாது தொடர்ச்சியாக தமிழில் இருக்கக்கூடிய சமகால கிளாசிக்ஸில் ஆரம்பித்து சமகாலம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுகதைகளை, நாவல்களை, கட்டுரைகளை வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் உயிர்மை நேயத்திற்குள்ளார நம்ம தலைமுறையை தள்ள முடியும். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் என்ன பார்க்குறாங்க? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன். உலகத்தில் எங்கேயாவது வாய்ப்பு இருக்காது. பேண்ட்டுக்கு மேலே உள்ளாட போட்டுக்கிட்டு ஒருத்தன் வரான், அவனுக்கு பேர் ஸ்பைடர்மேன். அந்த பொம்மை 2000 ரூபா. எவ்வளோ பெரிய அநியாயங்க இது. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? விளைபொருளில் இருந்து கலைப்பொருளில் இருந்து விளையாட்டு பொருள் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு நுணுக்கம் வச்சுருப்போம். நம்ம தலையாட்டி பொம்மை எந்த பக்கம் தள்ளி விட்டாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பயன்படுத்தி மறுபடியும் எழுந்து நிற்கும். வாழ்க்கை எப்படி தள்ளினாலும் எழுந்து நிற்கும் தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடியது நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பொம்மை. எப்படி காவிரி கரையோர மணல் எடுத்து அதை வெயிலில் 2 நாள் நிழலில் 2 நாள் காய வச்சு அந்த அடிப்பகுதியை செய்வாங்க, அப்புறம் நடுப்பகுதியை செய்வாங்க, அப்புறம் தலைப்பகுதியை செய்வாங்க. அதில் ராஜா பொம்மை, ராணி பொம்மை, குதிரை பொம்மை, செட்டி பொம்மை, இவ்வளவுதான். ஒரு பொம்மைக்குள்ளார எவ்வளோ பெரிய நுணுக்கம் பாருங்க. அது உடைந்து போகிற போது மண்ணுக்குள் மக்கி மண்ணுக்கு உரமாகுமே தவிர பிளாஸ்டிக் கழிவாக 1 மில்லியன் ஆண்டுகள் இந்த மண்ணை மலடாக்காத பொம்மைகளை கொண்டிருப்பது தமிழ் சமூகம். இப்போ நாம் என்ன பண்ணோம்? சமகாலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்தணும். அதை குறித்து எடுத்துக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர். அதையெல்லாம் நம்ம இந்த எழுத்துங்கிறது ஒரு பெரிய தவம் போலங்க. இதை போன்ற புத்தக திருவிழாக்கு நீங்கள் விடாத உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல நல்ல நூல்களை நீங்கள் அறிமுகப்படுத்தணும்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ புத்தக திருவிழாக்களில் நான் பேசியிருக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில் நான் மேடை ஏறிய உடனே ஒரு பொம்மையை கொடுத்தாங்க, ஒரு அணில் பொம்மை. எனக்கு தெரிந்து அணில்களுக்காக, காட்டணில்களுக்காக சரணாலயம் வைத்து அதை மேடையில் அதையே பரிசாக தந்த விருதுநகரை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த அணில் இருக்கு பாருங்க, அடே அப்பா. ஒரு முறை நான் இலங்கையில் அந்த போர் உச்சத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஊடகவியலாளராக வேலை செய்து கொண்டு இருந்தேன். நாங்கள் இருந்த இடம் எப்படின்னா, எப்போ வேணால் குண்டு விழும். நாங்கள் வேலை பார்த்த அந்த ஒரு நிறுவனம் எப்படின்னா, திடீர்னு இரவு நேரத்தில் தாக்குதல் நடக்கும். அதற்கு நடுவில் ஊடக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய அறைக்கு ஒரு அணில் வருது. அணில் சத்தமே நமக்கு அப்படி விசில் அடிக்கிற மாதிரி நம்மளை ஈர்க்கும் தெரியுமா. நானும் என்னுடைய அறை தொடரும் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஓரளவுக்கு வாசக அனுபவம் உள்ளவன். அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் சாதாரண ஒரு மனிதர், பெரிய வாசிப்பனவெல்லாம் கிடையாது. அந்த அணில் சத்தத்தை கேட்டு எங்கே இருக்கு அணில் தேடி பார்த்தா ஒரு அணில் வந்தது. அந்த அணிலுக்கு வால் இல்லை. வால் இல்லாத ஒரு அணிலை பார்த்தோன்னே நீ ஏமாத்தம், என்னப்பா அணில்னு பார்த்தா இதுன்னு எலி மாதிரி இருக்கே. அப்போ என்னுடைய அறை நண்பர் சொல்கிறாரு, ராஜ்மோகன் சார், வாலோடு இருக்கிற அணில் நிறைய பார்த்துட்டோமே, இந்த வால் இல்லாத அணில் என்ன சிறப்பு? அந்த வால் அது பாய்ந்து ஓடுகிற பொழுது பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிற பொழுது பாம்புக்கு இரையாக இருக்கலாம். ஏதோ ஒரு குழந்தை விளையாடுகிற பொழுது அதை பிடிச்சி இழுத்துருக்கலாம். ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவுகிற பொழுது அந்த முதல் சுவரில் காயப்பட்டிருக்கலாம். வால் உள்ள அணில் பார்வைக்கு அழகாக இருக்கலாம். வால் இல்லாத அணிலினுடைய அனுபவம் எப்பேற்பட்ட அழகு, நான் அசந்து போயிட்டேன். அதன் பிறகு இந்த அணிலை இந்த மேடையில் அவர்கள் பொம்மையாக தந்தபோது எனக்குள் என் சிருஷ்டியை தொற்றுச்சு. எனக்குள் கிளர்ந்து எழுகுது. ஒரு மண்ணூத்தில் இருந்து தண்ணீர் கிளம்பி வருவதைப் போல 1000 சிந்தைகள் என் உள்ளிருந்து எழுந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தனை ஓட்டத்தை தரக்கூடியது புத்தகங்கள் மட்டும்தான், வாசிப்பு அனுபவம் மட்டும்தான். அப்போ எங்களுடைய காலம் என்பது என்ன? எனக்கான காலம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற புறா, என் வீட்டில் அப்படியே என்னோட முற்றத்தில் ஓடக்கூடிய அந்த அணில், எனது குளத்தில் அப்படி துள்ளி தவ்வி ஓடிய அந்த தவளை, எத்தனை தவளைகள் நம்முடைய குளங்களிலும் நம்முடைய கண்மைகளிலும் இருந்தது. நாம் என்ன பண்ணோம், தவளையெல்லாம் பிடிச்சி பயாலஜி கிளாஸில் பிடிச்சி பின்னடிச்சாங்க. கீழே தேய நாடுகளில் 80களில் தவளையை உணவாக சாப்பிடுவாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் தவளைகளை பிடித்து ஏற்றுமதி செய்தாங்க. நீரிலேயே வாழ்ந்தாலும் நீரை மாசாக்காத ஒரு நீரினம்னா அது தவளைங்க. தவளைக்கு வாய் இருக்கே தவிர அந்த வாயில் விஷம் கிடையாது. தவளையால் கடிக்க முடியாது, பாம்பு மாதிரி குத்த முடியாது. அது அப்படியே விழுங்கும். அது என்ன பண்ணும், அந்த தவளைகள் நீக்கமர நிறைந்திருந்த வரைக்கும் இந்த அளவிற்கு டெங்கு மலேரியா வரல. அது கொசுவினுடைய அந்த தலைப்பிரட்டைகளை, அந்த முட்டைகளை எல்லாம் சாப்பிட்றோம். கீழே தேய நாடுகளுக்கு 80கள் வரை அதிகமாக ஏற்றுமதி பண்ணோம் பாருங்க. பிறகு டெங்கு வந்தது, பிறகு மலேரியா வந்தது. அதன் பிறகு அவசரமாக ஒரு அரசு கொள்கையை தவளை ஏற்றுமதியை நிறுத்தினாங்க. அதுவும் டெங்கு மலேரியாங்கிறது சாதாரண விஷயமா. முதல்ல இந்த டாட்டாய்ஸ் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த காலம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொசுவர்த்தி வந்தது, கொஞ்சம் கொசு செத்துது. அப்புறம் அதுக்கு மேலேயே போய் உட்காந்துது. அது எவல்யூஷனில் வளர்ந்துக்குச்சு. அப்புறம் அப்படி நீங்கள் அது போய் அந்த ப்ளக்கில் சொருகலாம், அது மாதிரி வந்தது. அதுலேயே விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே XXX, XXX, பயங்கரமானது, அற்புதமானது, அதிசயமானது. இது எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன தவளை காலங்காலமாக இந்த தமிழ் மண்ணை டெங்குவில் இருந்து மலேரியாவில் இந்த குழந்தைகளை காப்பாற்றி கொண்டிருந்தது. அந்த தவளைகளை தான் இந்த தமிழர்களிடமிருந்து யாருமே காப்பாற்ற முடியவில்லை. ஆரூர் தமிழ்நாடன் அற்புதமான ஒரு கவிதையில் சொல்வார், குழந்தைகளை நம்பி இந்த உலகத்தை ஒப்படைக்கலாம், இந்த உலகத்தை நம்பிதான் இந்த குழந்தைகளை ஒப்படைக்கவே முடியவில்லை என்று சொல்கிறார். அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நமக்கான காலம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான காலம். ஒரு குழந்தை வருதுங்க, வீட்டுக்கு தொலைக்காட்சி பெட்டியை போடுது. வீட்டிலேயே இருக்கக்கூடிய அப்பா பேசுறது இல்லை, அம்மா முகம் கொடுத்து பேசுறது இல்லை, அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் ஃபேஸ்புக், யூடியூப், செல்போன், யாரும் பேசாத அந்த குழந்தை தொலைக்காட்சி பெட்டியை போடுது. அதில் கார்ட்டூன் வருது, ஆதித்யா டிவி வருது, சித்திரன் டிவி வருது. அதில் பொம்மை பேசுது, சிங்கம் பேசுது, புலி பேசுது, கரடி பேசுது, என்னைக்கோ செத்த டைனாசரஸ் பேசுது. கரடியெல்லாம் வாங்கடா வருத்தப்படாத கரடிகள் சங்கம்னு கரடி பேசுது. பேச வேண்டிய மனிதர்கள் நாம் பேசாமல் விட்டோமே, குழந்தைகளிடம் பேசாமல் விட்டோமே. யானையை போல ஒரு உயிரினம் உண்டா? விரல் கிடையாது, நகம் இருக்கிறது. யானைக்கு மட்டும் தானே? நல்லா யோசிச்சு, நமக்கு விரல் இருக்குங்க, விரல்ல நகம் இருக்கு. யானைக்கு விரலே கிடையாது, ஆனால் நகம் இருக்கு. கிட்டத்தட்ட 22 மாதங்கள் தாயின் வயிற்றில் கருவுற்றிருந்து ஒரு யானை வெளியில் வருகிற பொழுது 30 யானைகள் இருக்கக்கூடிய யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்குகிறது. எப்பேற்பட்ட ஒரு கூட்டம்! அந்த கூட்டத்தில் 30 யானைகள் இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை வழி நடத்துது, தலைமைத்துவத்தோடு இருக்கிறது. அம்மாச்சலம் தான். நம்ம இந்த சினிமாவில் வர மாதிரி எல்லா யானைகளும் அம்மாச்சலமாக அம்மா கூடவே ஒட்டி உறவாடி வளருது.
அப்படி வளரக்கூடிய ஒரு யானை ஒரு குறிப்பிட்ட வயசுல காதுக்கும் கண்ணுக்கும் நடுவுல ஒரு ஒரு நீர் சுரக்குது. அதனால அதோடைய அதோடைய பேலன்ஸ், அதோடைய அதோடைய சமத்தன்மை அதை இழக்குது. உடனே கூட்டத்தை விட்டு விலக்குது. 30 யானைகளோடு வாழ்ந்த ஒரு இளம் யானை திடீரென்று தனிமைக்கு ஆளாகி அதோடைய ஹார்மோன்கள், அதோடைய சுரப்பிகள் பிரச்சனையால காட்டுல மோதுது, மரத்தை இடிக்குது, வழியில போறதெல்லாம் உதைக்குது. பின்பு அதை சமாதானம் செய்யக்கூடிய இன்னொரு வழித்துணையை பார்த்தவுடன் அது அமைதி அடையுது. அந்த காலகட்டத்தில் தான் அவன் யானைக்கு மதம் முடிச்சிருச்சு, ஊருக்குள்ள அட்டகாசமோ. யானை வழித்தடத்தில் ஆக்கிரமிச்சு நாம ஊரை கட்டிடுவோம். ஆனால் செய்தியில் போடும்போது ஊருக்குள் புகுந்து யானை அட்டகாசம். ஆடா பாவிகளா, யானை வழித்தடத்தில் தானே ஊரை போட்டு நாம் அட்டகாசம் பண்ணிட்டோம். யானைக்கு இருக்கக்கூடிய நினைவு திறன் இருக்கிறது பாருங்கள். ஒரு வழித்தடத்தில் நீர் தேடி போகிற யானை அடுத்த ஆண்டு அந்த வழித்தடத்தில் செல்கிற பொழுது எந்த இடத்தில் தன்னுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு யானை உயிர்நீத்ததோ அந்த இடத்தை கடந்து செல்கிற பொழுது சில நிமிடங்கள் அப்படியே நின்று விடுகிறது. கோயம்புத்தூரில் சதாசிவம்னு ஒரு ஆசிரியர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். பூச்சிகளை பற்றி, பல்லியை பற்றி. வீட்டில் பல்லியை பார்த்தா என்னென்ன சொல்லுவோம்? பல்லி கத்திருச்சு நல்ல சகுனமோ. பல்லி பசியில் கத்துது. பல்லி இந்த இடத்துல விழுந்தா இந்த ஜோசியெல்லாம் சொல்லுவோம், தோல்ல விழுந்தா ஒன்று, தலையில் விழுந்தா வில்லு. பல்லி சீலிங் வழியாக நடந்து போகும்போது டோல்கேட்டை தாண்ட முடியாமல் விழுந்துருச்சு, அவ்வளோதான். பல்லி விழுந்த சாப்பாடு, ஐயோ அந்த காலத்தில் பாக்கியராஜ் படத்தில் பல்லி விழுந்த சாப்பாடு விஷம் தூக்கிட்டு போய் அதை விஷப்பறிவு கொடுங்க. பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பின்பும் உயிரோடு மட்டுமல்ல உயிர்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியர். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான காலமாக தான் நம்முடைய காலம்.